அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th Sense கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் கலிவர்தன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். நன்றி சார், நன்றி. இன்றைய நாள் மிகவும் எனக்கு சிறப்பான நாளாக கருதுகிறேன். எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி கூறி, இன்று பிறந்திருக்கும் புது வருடம் எல்லா மக்களுக்கும் அனைத்து சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் அள்ளித்தரும் ஆண்டாக அமைவது என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்வுகளை நாம் தொடர இருக்கின்றோம். இந்த நற்புலரி என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆழமாக என்னை வளர்த்த ஒரு தளம். இந்த தளத்திலே பல மாதங்கள் நான் என்னுடைய விஷயங்களையும் செய்திகளையும் நான் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் வருவேன், பதிவு செய்துவிட்டு போவேன். ஆனால் இந்த நற்புலரியின் உருவாக்கிய ஃபவுண்டர் மற்றும் இத்தனை நாட்களாக தொடர்ந்து இயங்குவதற்கும் அதனை வளர்த்து வருவதற்கும் பக்கபலமாக இருக்கின்ற தூண்களாக இருக்கின்ற அத்தனை அனைத்து நல்லோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இந்த நற்புலரி மிகவும் மிகவும் மேலோங்கி வளர்ந்து இந்த தளம் வளர்ந்து இன்று உலக அளவிலே புகழ்பெற்று இருக்கிறது. இது தொடர்ந்து மிக உயர்ந்த அளவில் எட்ட வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் என்னுடைய இன்றைய தலைப்பினை தொடங்குகின்றேன். தரம் நிரந்தரம். எதுலெல்லாம் தரம் இருக்கணும், அந்த தரம் எதுலெல்லாம் நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பை என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. ஆனா இந்த தலைப்புக்கு ஏற்ற புரிதல் சரியா, அல்லது இந்த தலைப்பை பற்றி வேற மாதிரி எல்லாம் புரிந்து கொள்ள முடியுமா அப்படி என்று நினைக்கும் பொழுது, பல சான்றோர் பெருமக்கள் அவர்களுடைய பேச்சுகளை பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தலைப்பிற்கு ஒரு கோணம் அல்ல, பல ஆயிரக்கணக்கான கோணங்கள் இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆம் நண்பர்களே, இன்று நாம் எல்லாம் இதில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் சிந்திக்கக்கூடிய தலைப்புகளை தான் நாம் பேசுகின்றோம். ஆனால் இந்த தலைப்பிலே பல ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் இதை எப்படி அணுக வேண்டும். இந்த தலைப்பை இந்த மாதிரி அணுகியதால் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷங்கள், மற்றவர்கள் இந்த தலைப்பை அணுகும் பொழுது, அவர்கள் பேசும்பொழுது, அவர்கள் பகிரும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷங்கள் எப்படி இருந்ததோ அப்படித்தான் எனக்கும் இருந்தது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் இந்த தளத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னன்னா, தரமும் நிரந்தரமும் ரெண்டும் கம்பைண்டா, தனித்தனியா அப்படி பார்க்கும்பொழுது, சோ இந்த டாபிக்ல எதெல்லாம் நம்ம மையப்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த பேச்சுகின்ற விஷயத்தில் கூட அந்த விஷயம் இருக்க வேண்டும். ஒரு எழுதுகிறோம் என்றால் அந்த எழுத்திலையும் இருக்க வேண்டும். ஒரு செய்தியை நாம் படிக்கிறோம், கல்வி மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதிலையும் இருக்க வேண்டும். ஒரு சுகாதார விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் அதுலயும் தரம் இருக்கணும், அதுவும் நிரந்தரமா இருக்கணும். ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் இன்றைய இருக்கிற
இத்தனை கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது மிகவும் ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். அந்த வேலை வாய்ப்பிலையும் ஒரு தரம் இருக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும். சாதாரணமா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை தரமும் எப்படி இருக்கணும், அதுவும் நல்லா இருக்கணும். அது மட்டுமா, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம பங்கெடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விளையாட்டுல பங்கெடுக்கிறோம் அப்படின்னா அதுலயும் இருக்கணும். அதோட இல்ல. இப்போ நெறைய இடத்துல வந்து புரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் ஒர்க் பண்றாங்க. அந்த இண்டஸ்ட்ரி பேஸ்டு சர்க்கிள்லயும் வந்து இதெல்லாம் இருக்கணும். அது மட்டுமா, நாம் அன்றாடம் வந்து எடுக்கின்ற உணவில் கூட இந்த தரம் வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து என்னுடைய புரிதல் வந்து இருக்கு. அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா ஒரு வாசகத்தை வாட்ஸ்அப்ல படிச்சேன். தரம் தாழ்ந்து யாரிடமும் கெஞ்சாதே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இழப்பவன் ஒரு நாள் பெறுவான், பெறுபவன் ஒரு நாள் இழப்பான். இதை வந்து நம்ம உள்வாங்கும் பொழுது இதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதுல வந்து பரிணமிக்கிறதுங்க. இப்போ தரத்தையும் நிரந்தரத்தையும் பண்ணி ஒரு டாபிக்காக நம்ம வந்து பேசும்பொழுது ஒரு இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட் வந்து ஒரு ட்ரைனிங்ல ஒரு ஃபேக்கல்டி வந்து சொன்னாங்க. என்னன்னா, ஒரு பையன் டெலிபோன் பூத்துக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றாங்க. அந்த கடைக்காரர் வந்து அந்த பூத்து உள்ள சமயம் அது. அந்த பூத்துல காசை போட்டு பேசுறாங்க. பேசும்பொழுது அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து வேலை கேட்கிறான். மேடம், நான் வந்து உங்க வீட்டுல வேலை செய்யறதுக்காக நான் வர்றேன். உங்க வீட்டை சுத்தி நிறைய புல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அந்த வீட்டுக்கார ஓனர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த வேலையாள் என்ன சொல்றாங்க, இல்ல மேடம், நான் வந்து உங்க தோட்டத்தெல்லாம் கிளீன் பண்ணும் பொழுது வீட்டையும் நான் கிளீன் பண்ணி தர்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்பவும் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்க வீட்டுல வேலை ஆள் வந்து இருக்கிறாங்க, நான் வந்து அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்த சொல்ல, இல்ல நீங்க வேலை செய்யற ஆள் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அதுல வந்து பாதி எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து சொல்றான். அப்பயும் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா, ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க, அவங்க செய்வாங்க, ஒண்ணும் நீங்க புதுசா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கடைக்காரர் வந்து இதை கவனிச்சுட்டே இருக்கிறார். அந்த பையன் போன் பண்ணவன் ரொம்ப சந்தோஷமா போனை வச்சுட்டு காசு கொடுக்கறதுக்காக வர்றான். அப்போ வந்து இவனுக்கு என்னன்னா, அது வேலை கேட்கறான், வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு சந்தோஷமா வரானே நினைச்சுக்கிட்டு அவரு என்ன பண்றாரு, தம்பி வேலை நீங்க கேட்ட இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க தம்பி, நான் வேலை தரேன், நீ வேலை செய்யறேன்னா, இல்ல நான் வேலை செஞ்சது, போன் பேசினதும் வேலை செஞ்சதும் ஒருத்தவங்கள்ட்ட தான். அப்போ நான் போன் பண்ணி என்னுடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் போன் பண்ணி விசாரிக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த வீட்டுக்காரங்களுக்கு நான் வந்து செய்யற வேலை எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க விரும்புற மாதிரி நான் செஞ்சு முடிச்சிட்டு வர்றதுனால இதுல எனக்கு ஒரு தரம் இருக்கு. சோ என்ன நானே வந்து மதிப்பீடு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பையன் வந்து அப்படியே சந்தோஷமா வெளில போறான். அப்போ சாதாரண ஒரு விவசாய குடிமகன் அவனுடைய வேலையை செய்யும் பொழுது அவனுடைய தரம் வந்து எப்படி இருக்குங்கிறத அவனே வந்து ஒரு எவாலுவேஷன் பண்ணிக்கிறான். அப்போ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளும் வந்து நம்மள வந்து ஒரு வேல்யூ பண்ணிக்கணும். ஏன் வேல்யூ பண்ணணும்? இந்த இரும்பு இருக்கு இல்லைங்களா, இரும்ப வந்து ஒரு பெரிய இரும்பை எடுத்து ஒரு சின்னதா ஒரு ராடு செஞ்சோம் அப்படின்னா அந்த இரும்பு ராடை வச்சுக்கிட்டு அது ஒரு அங்குசம்னு சொல்லுவாங்க. அங்குசங்கிறது ஒருத்தவங்களை டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்த் சென்ஸ் உள்ளவங்களை வந்து இயக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கோல். அப்போ இரும்பு கோணலானால் அங்குசம், நரம்பு கோணி போச்சுன்னா என்ன அப்படின்னா, நரம்பு என்பது நம்மளுடைய உடல் இயக்கம். அப்போ
ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவர் ஒரு மிகப்பெரிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க என்னன்னா, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. அப்போ சுத்தமா இருக்கிற இடத்துல எல்லாம் சுகம் உண்டு, நீ நித்தம் பேணுவாயில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, காலையில மாலையில உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டால் காளான் ஓடி போவானேன். அப்போ காலையிலயும் மாலையிலயும் உடற்பயிற்சி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா யமன் கூட வந்து நம்ம வந்து நெருங்காது அப்படின்னு வந்து எப்போ பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேசிய கவி விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்ப என்னென்ன எல்லாமே வந்து சாதாரணமா நம்ம எடுத்துக்கவே முடியாது. எவ்ரி ஆக்ஷன் அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பல விஷயங்கள் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கருடைய ஜெயந்தி இன்னைக்கு. அவர்கள் வந்து ஒரு புதுசா வந்து எதையுமே பண்ணல. என்ன பண்ணனாங்க அப்படின்னா, இன்றைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் படிச்சாங்க. இந்திய மக்களுக்கு, ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி ஏற்கனவே எழுதிய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற விஷயங்களை தொகுத்து நம்மளுடைய இந்தியாவுக்கு எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணணும், எப்படி வந்து நம்ம மக்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து அது ஒரு செப்பரேட் கம்யூனிட்டிக்காக இல்லாம ஹோல் கம்யூனிட்டி பெனிஃபிட் அடையிற மாதிரி இன்னைக்கு பல கோடி மக்களுக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா அவங்க எழுதின அந்த லாஸ் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல உலக அளவுல ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு தரமிக்க ஒரு நிரந்தரமான ஒரு பொக்கிஷமா இருக்கிறத மாதிரி வேற யாருமே வந்து எதையுமே உருவாக்கல அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருந்தாலும் அவையெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கா, நம்ம அதை வந்து பாக்குறோமா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம எதுல பாக்குறோம், மீடியாவை வந்து நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருக்கு, அந்த டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை கெயின் பண்றோம், கேதர் பண்றோம், நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், நம்ம அதை வந்து பல தளங்கள்ல வந்து உபயோகிக்கிறோம். அப்படி என்னங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சேனல்ஸ், டிவி சேனல் இருக்கு, ராஜ் டிவி இருக்கு. இப்ப டிவி சேனல்லயே வந்து சன் டிவி இருக்கு, ராஜ் டிவி இருக்கு. ஒரு காலத்துல இந்த சீனியர் மோஸ்ட் டிவி ரிலேல வந்து சன் நெட்வொர்க்கும் ராஜ் நெட்வொர்க்கும் வந்து 2 பேருமே தான் சீனியர் மோஸ்ட். ஒரே டைம்ல பிறந்தாங்கன்னா, ஆமா, ராஜ் டிவியும் சன் டிவியும் ஒரே டைம்ல தான் வந்தாங்க, அவங்க சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ராஜ் டிவியோடைய டிவி வியூவர்ஸ் நிறைய பேர். அப்பதான் வந்து ஹையஸ்ட் வியூவர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ் டிவி தான். அதே மாதிரி அந்த காலகட்டத்துல 30 நிமிஷம் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், 15 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும். இப்பவும் அப்படிதான் இருக்கு, ஒன்னும் சேஞ்சஸ் இல்லை. நிறைய சீரியல் இப்ப பாத்தீங்கன்னா சன் டிவி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சீரியல் வந்து போயிட்டே இருக்கு. இந்த சீரியல்ஸ் எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்றைய ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை கொண்டுட்டு வராங்க. எல்லா சீரியலுமே அப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து எனக்கு நான் பார்க்காதனால என்னால பதிவு செய்ய முடியல. ஒரு சில சீரியல்ஸ் வந்து இப்ப உள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் வீட்டுல இருக்கிற முடங்கி இருக்கிற நிறைய பெண்களுக்கு ஒரு வலிமையை தர்றதாகவும் நிறைய ஊக்கத்தை கொடுக்கறதாகவும் வந்து இருப்பதாக வந்து நான் ஒரு சில சமயங்களை நான் பார்த்திருக்கேன். அதுவும் உண்மையும் கூட. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள
பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் ஈவன் த டைம் வித்தின் 30 செகண்ட்ஸ் வர்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு பீப்புள் லைக் பண்ற மாதிரி கிரியேட்டிவா வந்து வருதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்களை நம்ம உள்நோக்கும் பொழுது டிவி ஒரே டைம்ல லான்ச் ஆச்சு. சன் டிவியினுடைய பரிணாமம் வந்து பல மடங்கு இருக்கு. ஆனா ராஜ் டிவியினுடைய சேனலுடைய பரிணாமங்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. வியூவர்ஸோட வந்து நிறைய குறைஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 3 லெட்டர் தான் சார் வந்து சொன்னாங்க. தரம் அப்படின்னா 3 லெட்டர் தான். அப்போ நிரந்தரம் 6 லெட்டர். இந்த 3 லெட்டர் தரத்துல 360 டிகிரி வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து நிரந்தரமா இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி எதுலாம் பாக்குறாங்க, பேச்சுல பாக்குறாங்க, எழுதுறதுல பாக்குறாங்க, கல்வியில் பாக்குறாங்க, மருத்துவத்துல பாக்குறாங்க, சுகாதாரத்துல பாக்குறாங்க, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு லைஃப், ஒரு விளையாட்டு, ஒரு இண்டஸ்ட்ரி எல்லாத்துலயுமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கிற இந்த சூழல்ல எல்லாமே நிரந்தரம், எல்லாமே வந்து தரமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கொண்டே ஆகணும். என்ன அப்படின்னா, எப்ப வந்து பேசணும், எப்ப பேசக்கூடாது. இப்ப காலையிலே எழுந்து எனக்கு ஒரு டாபிக்கை வந்து நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய ஃபவுண்டர் நற்புலையினுடைய ஃபவுண்டர் அவர்கள் வந்து எனக்கு கொடுத்தார்கள். அதை நான் வந்து பேசுறேன் அப்படின்னா இந்த சமயத்துல எனக்கு கொடுத்த டாபிக்கை பத்தி நான் பேசுறேன். அப்போ எப்போது பேசணும், எப்போது பேசக்கூடாது, எது சின்னதா இருந்தாலும், ஒரு சாதாரண நல்ல விஷயம் இருந்தாலும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் இல்லைன்னாலும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஓடிதான் ஆகும். அதுதான் நேச்சர். அது வந்து ஒரு எனர்ஜி. இப்ப இந்த தளத்துல வந்து நிறைய பேர் வந்து யோகா படிச்சிருக்கோம், யோகா லேர்ன் பண்ணியிருக்கோம், யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், யோகா வந்து நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தளத்துல நமக்கு தெரியும். அப்போ ஒரு யோகால அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பார்த்தாலே, அதாவது ஒருத்தவர்களை ஒருத்தர் இப்ப நம்ம வந்து டிராவல் பண்ணும்பொழுது ஒருத்தவங்களை பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வை அவர்கள் மேல் படும் பொழுது என்ன கிருன்னு பாக்குறது சும்மா சாதாரணமா பார்ப்போம். எப்படியோ ஒரு விதத்தை நம்ம பார்க்கும் பொழுது எனர்ஜி, அவ்வளோ எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. அப்ப வந்து யாரையுமே அப்படியெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு வந்து எனக்கு சொல்லி கொடுத்த யோகா டீச்சர் மூலயமா நான் கற்றுக்கொண்டது. அப்ப நான் எனக்கு புரிதல் இருக்கு. நம்ம வந்து ஒருத்தவர்களை பார்த்தால் நம்ம உடலில் உள்ள எனர்ஜி வந்து செலவாகுது. அப்போ ஏன் சார் நான் ஏன் பார்த்தா நான் எதுக்கு பார்க்க கூடாது? அப்போ என் உடம்புல உள்ள எனர்ஜி வந்து வீணாகுது அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப நான் பார்க்க கூடாதா அப்படின்னா, அப்ப பார்க்கணும். உங்களுடைய எனர்ஜியை நீங்க செலவு பண்ணணும் தேவையான பொழுது. ஏன்னா உங்களுக்குள்ள ட்ரெமெண்டஸ் எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு, அது ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஆனா அந்த எனர்ஜி நீங்க சேவ் பண்ணணும். ஏன்னா தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்க பார்க்கணும், தேவையான விஷயத்த மட்டும்தான் நீங்க பேசணும். இல்லைன்னா பார்க்காதீங்க, தேவையில்லாத விஷயத்த செய்யாதீங்க. அப்போ உங்களுடைய எனர்ஜி சேவ் பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து இந்த யோகால எனக்கு அந்த ஆசிரியர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க, இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில வந்து பேசுறேன் அப்படின்னா பெய்டு வெர்ஷனா இருக்குன்னு வச்சுங்க. நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ்ல வந்து ஆன்லைன்ல 1 hour என்னுடைய செஷன்ல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணேன். எனக்கு வந்து அந்த மாதமே 500 rupees வந்து ரிட்டர்ன் வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஹானரோரியமா கொடுத்தாங்க. ஒரு ஃபோரத்துல ஹானரோரியம் கொடுத்தாங்க. நான் அந்த 500 rupees எடுத்து ஒரு நான் வழிபடுற என்னுடைய அந்த பூஜா ரூம்ல 500 ரூபாய்க்கும் வந்து அந்த ஊதுபத்தி, குங்குமம், சந்தனம் அதெல்லாம் வாங்கி வச்சேன். எப்ப பார்த்தாலுமே எனக்கு வந்து அந்த விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்ப என்னன்னா, இந்த நிறுவனம் ஒரு எப்படி வந்து தரமா இருக்கு, அது வந்து நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய பிரேயர்.
அதனாலதான் நான் பூஜை ரூமுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து அந்த பணத்துல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். அப்போ என்னுடைய உழைத்ததுக்காக கிடைத்த ஒரு ஹானரோரியமா இருந்தாலும், அது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அது பேசுது. அந்த விஷயங்கள் பேசுது. நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த எண்ணங்கள் வரும். அப்போ நமக்கு பல நேரங்கள்ல நம்ம பேசுகின்ற விஷயங்கள் அது சரியா இல்லாம இருக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த தடுமாற்றங்கள் வந்து இல்லாம நம்ம அதனுடைய தரமும் நம்மளுடைய விஷயங்களும் வந்து நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப பாருங்க, இன்றைக்கு வந்து மிகவும் புனிதமான நாள், தமிழ் வருடப்பிறப்பு. காலையிலேயே பல்வேறு விஷயங்கள் வந்து ஆரம்பித்திருக்கிற நேரம். இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் காலையிலேயே நம்மளோட ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குளிக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் தெரியும். ஏப்பா வந்து குளிக்கல அப்படின்னு. நம்ம வீட்டுல உள்ள அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ, அண்ணனுக்கோ, தம்பிக்கோ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இன்னைக்கு நம்ம குளிக்கல அப்படின்னா. அதே ஒரு வாரம் வந்து குளிக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற அவங்க நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு விளையாட போறப்போ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்துலன்னா, அப்ப நம்ம பாடியில இருந்து லைட்டா ஏதோ ஒரு ஸ்மெல் வரும். அப்போ வந்து சுத்தி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏங்க ஒரு வருஷமா குளிக்கலங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. நம்ம ஒரு ஹால்ல இருந்தாவே அந்த ஹால் ஃபுல்லா வந்து நம்ம பாடியில உள்ள அந்த பேட் ஸ்மெல் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். யாராவது பார்த்தா கூட வந்து இந்த ஹேர் எல்லாம் ஸ்டிக்கியா இருக்கும். ஸ்கின்ல வந்து ஏதாவது ஏதோ நெறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். 1 இயர் நீங்க குளிக்கல அப்படின்னா. அப்போ நீங்க டாக்டர் கிட்டயோ அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டயோ நீங்க வந்து 1 நாளோ அல்லது 1 வாரமோ அல்லது 1 வருஷமோ சின்ன சின்ன விஷயங்களை வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். ஒரு நல்ல கேரியர் குரோத்ல உள்ள விஷயங்களை சின்ன சின்ன விஷயமா செய்யணும். ஒரு நல்ல பேரண்டா இருந்தா நீங்க நல்லா பேரண்டிங் பண்ணணும். அல்லது நீங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, ஆர்கனைசேஷன்ல இருந்தீங்கன்னா அதுல உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து நல்லா பர்ஃபெக்டா பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேசும் பொருளாக ஆக்கி விடுவோம். நம்ம பேச தேவையில்ல, நம்மளுடைய செயல்களால் வந்து அது நடக்கும். அப்போ அந்த நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம எப்படி வந்து ஒரு எலிபென்ட் வருதுன்னா முன்னாடி மணி ஓசை கேட்கும். அப்பனா அந்த ஓசை கேட்டோன்னா ஒரு யானை வருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அப்ப நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட், நம்மளுடைய டெடிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல ஒரு குவாலிட்டி இருக்கணும். அது வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட்ஸ விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து உள்வாங்கும் போது என்ன ஆகும்னா மிகப்பெரிய அளவுல தாக்கங்களை வந்து கொடுக்காது, சந்தோஷங்களை கொடுக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் வந்து நம்மளை பெரிய அளவுல கொண்டுட்டு போகும். என்னென்ன சார் அப்படியெல்லாம் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து இன்றைய பொழுது நான் வந்து திருச்சியில எங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இங்க கும்பகோணத்தை கிராஸ் பண்ணி தஞ்சாவூர் வந்து அப்புறம் வேற அப்படி டிராவல் பண்ணிட்டு திருச்சியில வந்து நான் வந்து இருக்கேன் இப்போ. அப்போ திருச்சியில இருக்கேன்னா இப்ப எனக்கு 6:30, 7 நான் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்றேன். ஆனா வரும்பொழுது கும்பகோணத்துல உள்ள அந்த டிகிரி காஃபி இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட்ட உடனே அந்த கும்பகோணத்தினுடைய காஃபி மயக்கம் என்னை வந்து ரியலா வந்து உள்ள கொண்டு போச்சு. என்னன்னா நம்ம எத்தனையோ முறை சென்னையில இருந்து டிராவல் பண்ணி வர்றோம், நிறைய இடத்துல கும்பகோணம் காஃபின்னு இருக்கு. ஆனா அந்த காஃபியை சாப்பிடும் பொழுது இல்லாத ஒரு சுவையும் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு கும்பகோணத்துல வந்து அந்த காஃபி சாப்பிடும்போது இருந்தது. நான் மட்டும் இல்லைங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கடையில சாப்பிடுறாங்க. எல்லாருடைய ஃபேஸும் எல்லாருமே வந்து அந்த சந்தோஷமா வந்து சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம திரும்ப வந்து சாப்பிட வராங்க. அப்போ கூட்டம் வந்து அதிகரித்துக்கிட்டே இருக்கு. அந்த சேல்ஸ் நடந்துட்டே இருக்கு. சந்தோஷமும் வர்றவங்களுக்கெல்லாம் இருக்கு. அப்போ அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால லாங் ரன்னுக்கு வந்து
அந்த ஷாப் வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கு, ரன்னிங்ல இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலாம் இருந்தாலும், எங்களுடைய விஷயமா இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு தரம், நிரந்தரம் என்பது அதுல எந்த விதமான விஷயங்களுக்கும் ஒரு காம்ப்ரமைஸே இல்லாம நம்ம எல்லாத்துலயுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு, மீண்டும் இன்று பிறந்திருக்கும் புது வருடம் எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தையும், நிம்மதியான வாழ்க்கையும் அள்ளித்தருமாட்டாக அமையட்டும் என்று கூறி, எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலிவர்தன் சார். இன்று ஒரு அருமையான நாள் தொடக்கத்தை நம்மளுக்கு வழங்கிய இன்றைய பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க நெய்வேலியை சேர்ந்தவங்க. பயிற்றுனர்களுக்கு, அதாவது ஜேசிஐயில் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஜேசிஐயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் அது எந்த சோனாக இருந்தாலும் சரி, எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி. அது ஒன்றும் சொல்லப்போனால் ஜேசிஐ இந்தியாவில் உள்ளவங்களுக்கே தெரியும் ஜேசிஐ நெய்வேலியின் அருமை. ஒரு பயிற்றுனர்களின் ஒரு அங்கம், பயிற்றுனர்களின் கூடாரம்னு சொல்லுவாங்க. ஜேசிஐ நெய்வேலியின் உறுப்பினர், ஜேசிஐ இந்தியாவின் மண்டல பயிற்றுனர், கூடிய விரைவில் தேசிய பயிற்றுனராக காத்து கொண்டிருக்கும் நபர். என்எல்சி நெய்வேலி உள்ள மின் நிலையத்தில் மிக உயரிய பொறுப்பில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வகித்து சமீப காலத்தில் ஓய்வு பெற்றவர். சமூகத்தின் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பயிற்சி அகாடமியை தொடங்கி அதன் மூலம் பல மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி வந்தவர். சேவை அமைப்புகள் பல சேவைகளை புரிந்து வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் நட்புலரியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நபர். நட்புலரில் ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் அனைவருக்கும் பரிச்சயமான கலிவர்தன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமணநாள் கொண்டாடும் நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இன்று தமிழ் வருடப்பிறப்பு. அனைவருக்கும் நட்புலரியின் சார்பாக தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நட்புலரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபீட்பேக் சொல்ல விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். நட்புலரி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் கலிவர்தன் சார் எப்பவும் போல நிதானமா அவரோட செஷன் இருக்கும். ரொம்ப பொறுமையா பண்ணுவாரு. அந்த வகையில பல அரிய செய்திகளும் சொல்றார். தரம், நிரந்தரம் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன், பல இன்சிடென்ட் வச்சு சொன்னார். நம்மளுடைய தொலைக்காட்சியில இருந்து, சன் டிவி, ராஜ் டிவி அதோட நிகழ்ச்சிகள்ல இருந்து, நம்மளுடைய நிகழ்வுகள்ல நடக்கிற விஷயத்துல இருந்து, அருமையான இப்ப இருக்கிற ஒரு கும்பகோணம் டிகிரி காப்பி கூட விட்டு பல பயிற்சி தலங்கள்ல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாமே மிக அழகாக சொல்லி, ஒரு இன்னைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோணத்துல ஒரு அருமையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி நடந்தது. ரொம்ப நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறார். சூப்பரான பிரசன்டேஷன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளை. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வந்து மிகப்பெரிய செல்வங்களையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வையும் நமக்கு அனைவருக்கும் அளிக்கட்டும். நெக்ஸ்ட் செஷன் நான் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சாரி. அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி பற்றி சார் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் செஷன் சார். அடிக்கடி வாங்க சார். நிறைய அது மாதிரி உங்களுடைய அறிவு வந்து எல்லாருமே பகிர்ந்துக்கோங்க. நட்புடைய தலைப்புகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பான நட்புடைய நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல செஷன். ஒரு நேர்த்தியா அழகா நிதானமா எடுத்துட்டு போயிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜ் சார். தொடர்ந்து தாமோதரன் சார் நீங்கள் நோட் பண்ணி பேசலாம். நட்புலருக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கரிவரதன் சார், மிக சிறப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றீர்கள். ஒரு வேலையால் அவருடைய தரத்தை நிர்ணயம் செய்வதற்கு ஃபோன் மூலம் அவங்க ஓனர்கிட்டவே பேசிதான் அவருடைய தரம் எவ்வாறு இருக்கும் என்பதை அவன் உறுதி செய்து கொள்கின்றான் என்ற கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். மிக சிறப்பு சார். இதை யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவனுடைய உழைப்பு அவன் தரத்தை மேல் நோக்கி வளர வைக்கின்றது என்ற கருத்து மிக சிறப்பு சார். எல்லாவற்றிலும் தரம் என்று இருக்கும்பொழுது தன்னுடைய உழைப்பிலையும் அவனுடைய தரத்தை அவன் எதிர்பார்க்கின்றான் என்றால் இந்த புத்தாண்டு நிகழ்வில் அவன் மேலும் மேலும் சிறப்பாக வளர வேண்டும் என்று நான் உனக்கு ஆசை கூறி உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக நீங்கள் நிதானமாக எடுத்து வைத்ததற்கு மிக்க நன்றி சார். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். தொடர்ந்து வீரசேகரன் சார் நீங்கள் நோட் பண்ணி பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கத்தோடு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளும் இறையருள் நிறைக அனைவர். இன்றைய நாள் பொழிவு ஐயா அவர்கள் மிக சிறப்பாக தனது மிக சாதாரண செய்திகளை சிறப்பான வகையிலே எடுத்துரைத்தார்கள். அதுல ஒண்ணு சொன்னப்ப எனக்கு என்ன ஒண்ணு வந்தது, யோகா செய்யறப்ப ஒருத்தவங்களை பார்க்கறதே நம்ம சக்திய அதிகப்படுத்தும் குறைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா தெரியும், நம்ம எல்லாருக்கும் 3 குரங்குகள், கண்ணை மூடி காதை மூடி வாயை மூடி அப்படி இருக்கிற அது நல்லவைகளை பாருங்கள், தீயவைகளை பார்க்காதீர்கள். எச்சரிக்கை மாதிரி அந்த 3. அது மாதிரி ஐயா அவர்கள் யோகா செய்யறப்ப நம்ம பார்க்கறதே அப்படின்னா பழகுறது எப்படின்னு பாருங்க. நல்ல சூழல் வர்றப்ப, இப்ப நட்புலரி மாதிரி நமக்கு நல்ல சூழல் வர்றப்ப மகிழ்ச்சியும் இனிமையும் நம்ம தரத்தை நம்ம உயர்த்துக்குவதற்கான வாய்ப்புகளும் எல்லாம் அமைஞ்சிரும். அதனால இடம்பொருள் ஏவல்ங்கிற மாதிரி இது அமைகிறது, அந்த மாதிரி அமைஞ்சிரும். அதுல ஒரு நல்ல செய்திகளை பலவற்றை வழங்கி இருக்கிறார்கள் ஐயா அவர்கள். அன்பான வேண்டுகோள் எப்பொழுதும் போன்று அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். லோகநாதன் சார் நீங்கள் நோட் பண்ணி பேசலாம். சார் கேட்குது சார், பேசுங்க. இனிய நட்புகள் காலை வணக்கம். தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அருமையாக கிளாஸ் எடுத்தாங்க, அவருக்கு மிக்க நன்றி. தரம் சார்ந்து யாரிடமும் நிற்காது. இழப்பவன் ஒரு நாள் பெறுவான், பெறுபவன் ஒரு நாள் இழப்பான், தோற்றவன் ஒரு நாள் ஜெயித்தவன் ஒரு நாள் தோற்பான். இது ரொம்ப அருமையான வார்த்தை. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி லோகநாதன் சார். கீழர் வெங்கட்ராமன் சார் நீங்கள் நோட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு அண்ணா ஐயாவோட ஸ்பீச்ல நமக்கு யோசிச்சது என்னன்னா, ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருடம்னு மனிதன் வந்து அந்த மணக்கறதுக்கு ஊதுபத்தியை கொண்டு போய் கிடைச்ச பைசாவை தெய்வத்திட்ட கொண்டு போய் வச்சார். மணக்கிற ஒரு சமாச்சாரத்தை சொன்னார். ஒரு மனிதன் புனிதன் ஆறத்துக்கு தெய்வத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி நான் லிங்க் பண்ண. எப்பொழுதுமே கனெக்டிவிட்டின்னு ஒன்னொன்னுக்கும் வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. அந்த வார்த்தையை தனித்தனியா பார்க்காம அந்த கனெக்ஷனோட பார்க்கும்போது கிளாரிட்டி தெரியும். அடுத்தடுத்த அப்கிரேடேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது.
அதுல வந்த சிந்தனை என்னன்னா, அப்பா, இதுக்கு நாம தண்ணிய வந்து நினைக்க வச்சது சார். ரொம்ப சந்தோஷம். ஒரு வாட்டரோட வேல்யூ என்ன, அது இல்லைன்னா நம்ம எப்படி நாரி போவோங்கிறது தெரிஞ்சு. குளிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி வேணும். தண்ணி இல்லா காட்டுல போய் இருக்கக்கூடாது, தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்திருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது ஒரு விஷயம் அது நான் பயன்படுத்தலைன்னா எவ்வளவு பாதிப்படைகிறோம் நம்ம, அது மூலம் மத்தவங்க எவ்வளவு பாதிப்படைக்கிறாங்க, அது இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ப்ரே பண்ணணும், இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி போயிடணும். வேர்கள் மரங்கள் எல்லாமே தண்ணிய தேடி போகும், வெளிச்சம் எங்க இருக்குன்னு தேடி போகும். அது மாதிரி நற்புணரி வந்து வந்தாலே போதும், கேட்டாலே போதும். இன்னில இருந்து முடிஞ்சதுன்னா எல்லாரும் இப்படி ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது. நிறைய இடத்துல பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டு தான் பண்ணுற ஒரு ஃபோரமை, இந்த ஃபோரமை இன்னில இருந்து எல்லாருக்கும் நம்மளோட ஆசை, தமிழ் புத்தாண்டுல இருந்து இந்த ஃபோரம்ல இருக்கக்கூடிய போஸ்டரை போடுங்க. நான் வந்து ஒரு வாரமா என்ன பண்ணிட்டேன், இங்க ஒருத்தரை பாராட்டி இவங்க கொடுக்குற கவிதையை போட ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி நல்ல விஷயங்கள் அங்கங்க நடக்கும் போது யாராவது ஒருத்தருக்குள்ள இது மாதிரி தண்ணியோட வேல்யூ புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டே நான் சொன்னேன் பாருங்க, இது மாதிரிதான் நம்மளோட தாட்டும் எண்ணமும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர்ல இருந்து கனெக்ட் ஆறீங்க. இது மாதிரி நல்ல சத்தான விஷயங்கள் அன்னைக்கு என்ன நிகழ்வு இன்னைக்கு நடக்குது அந்த ஊர்ல அப்படிங்கிறதையும் இந்த ஃபோரம்ல சொல்லணும்ங்கிற ஒரு ரிக்வெஸ்ட். அதாவது என்னன்னா, எப்படியாவது இங்க வந்தா ஒரு விஷயம் கிடைச்சிருமியா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஜெயிச்சிருவோமியா அப்படிங்கிற அந்த ஹோப்பை கொடுக்குற நற்புணரிக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், விதவிதமா யோசிக்கணும், நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். இயற்கைட்டும் இறைவன்ட்டு கத்துக்க வேண்டிய விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு உணர வச்ச தெய்வமே, நீங்க வந்து வாழ்க பல்லாண்டு. மனமும் புரிந்தது, தங்களுடைய வேல்யூஸை வந்து அழகா கொடுத்தீங்க. குவாலிட்டி ஆஃப் அ பர்சன், குவாலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட், குவாலிட்டி ஆஃப் எ தாட், குவாலிட்டி ஆஃப் அ ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் புனிதர்களாக டிராவல் ஆகும். வாழ்க பல்லாண்டு. இலட்டியாவி, திருச்சியிலிருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஹீரோ வெங்கட்ராமன் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சரவணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் நற்புணரி நற்காலை வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நல்ல சிறப்பாக எடுத்தீங்க சார், தெளிவாக இருக்கும் சார். வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். லாவண்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கலிவர்தன் சாரோட செஷன் எப்பவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு டோன்ல சாரோட செஷன் அப்படியே ஒரே மாதிரி அந்த சாஃப்ட் டோன்ல கொண்டு போவாங்க. நல்லா இருக்கும் அந்த செஷன்ஸ் எப்பவுமே. இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணேன். நீங்க சொல்லும் போதே அந்த ஒரு டிகிரி காஃபி அப்படிங்கிறது தான் எவ்வளவு சூப்பரா எங்க குடிச்சாலும் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸோடது அப்படிங்கும் பொழுது அந்த நினைப்பு வர்றது. நமக்கு சில பிராண்ட் வச்சிருப்போம், இந்த இதுக்கு தான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயம் அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல விதமா அமையட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். சார், சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா, உங்களுடைய உரை இன்னைக்கு ரொம்பவும் சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையா நிறுத்தி நிதானமா நம்ம என்ன கருத்தை சொல்றோம் அப்படிங்கிறத மனசுல பதியிற மாதிரி அழகா எடுத்து சொல்லிட்டு வந்தீங்க. அதுல ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வரும்போது நீங்க அந்த எனக்கு வந்து அந்த வேலை செய்யற நம்ம வேலை வந்து நல்லா பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத மற்றவங்க நிர்ணயம் பண்றதை விட நம்மளே செக் பண்ணிக்கிறது, அந்த பர்சனை கேட்டு அவங்களுடைய நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சியா இருந்தது. அதை நம்ம பண்றோமா அப்படின்னா கிடையாது. நம்ம மற்றவங்க கிட்ட பெருமையும் பாராட்டும் எதிர்பார்க்கிறோமோ தவிர மனசளவுல வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கிறோமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அந்த சின்ன ஸ்டோரி வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஹைலைட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமாவே நீங்க லைனா சொல்லிட்டு வந்தீங்க. இந்த காஃபி ஆகட்டும், குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு அந்த புத்துணர்ச்சியோ பரவசமோ, ஸோ அந்த குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அழகா எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு பாட்டு சொன்னீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உடல் நலத்துல அக்கறை வச்சு
உயர்ந்த மனிதர் பாடினதை வந்து ரொம்ப அழகா அந்த வரிகளை பாடி அழகா எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் மனிதனுடைய தினம் தினம் அந்த குளித்தல் அப்படிங்கிறது உடலை குளிர்விக்கிறது தான் சாதாரணமா. ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த மனிதன் வந்து எப்படி நம்ம ஒரு புனிதமா இருக்கிறதுக்கான ஒரு வழிகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நிறைவா நிதானமா கொடுத்திருந்தீங்க. ஸோ அதை ரொம்ப உள்வாங்க முடிஞ்சுது. இந்த நாள்ல வந்துட்டு பல கருத்துக்கள் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கான கவிதைகள். தரம் நிரந்தரம். புத்தாண்டு புதிய நாளில் புதுமையாய் கருத்துக்கள், இத்திருநாளில் இயல்பாய் இனிமையாய் தந்தீர். எளிமையாய் ஏராளமாய் எண்ணத்தில் பதித்திட, ஒளியால் தன்னையும் செதுக்கிட நீயும் உயர்வாய். ஆன்மீகம் அனைத்தையும் மாற்றுவிக்கும் வானளவு உயர வாழ்வின் தரத்தில். வியர்வையின் வெளியாய் உழைப்பின் பயனே, முயற்சியின் பயனே முழுமையாய் தரத்தில். தன்னை உணர்ந்திட தனித்த முயற்சியாய் உன்னை உயர்த்திட உன்னுளே தேடு. யோகாவும் என்றும் யோகமாய் உடலை தாகமாய் நீயும் தன் நிறைவாய் செய்வாய். தரமும் நிரந்தரமாய் என்றும் நிலைத்திட உரமாய் மனதை உன்னுள்ளே வைத்திடு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். வாழ்த்துக்கள் சார். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி சிவகணி மேம். கலிவர்தன் சார், உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். மிகவும் நன்றி சார். இந்த நற்புலரினுடைய அமைப்பு இந்த தமிழ் வருடம் முழுவதும் தரமும் நிரந்தரமாகவும் இருக்கணும். இங்க உள்ள அத்தனை பேருக்கும் அந்த நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார நினைத்து, எனக்கு கொடுத்த செஷன் வந்து சிறப்பா பண்ணிருக்கிறதா எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நான் இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரேயரோட எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் கலிவர்தன் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வரையில் நம்மளுக்கு ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கத்தை வழங்கி நம்மளுக்கு நிறைய கருத்துக்களை கொடுத்து நிறைய விஷயங்களை யோசிக்க வச்ச இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் கலிவர்தன் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பயணித்த வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வெளிப்படுத்துகிறோம். நண்பர்களை, மீண்டும் ஒரு நல்ல செஷன் நாளைக்கு அஸ்லாம் சார் எடுக்கிறாங்க. அவங்களோட செஷனில் நாளைக்கு சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.